ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதை எப்படி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி 1 மாதம் வரைக்கும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது செய்கிறதுக்கு தரமான இஞ்சி பூண்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். இஞ்சிக்கு மேல் இருக்கக்கூடிய தோல் நல்லா சீவிட்டு கழுவி க்ளீன் பண்ணி மண் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு காய வச்ச இஞ்சி இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே நமக்கு இருக்கக்கூடாது. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். 200 கிராம் இஞ்சியை நம்ம முதல்ல அளந்து எடுத்துக்கலாம். தரமான இஞ்சி பூண்டு விழுது செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டோட அளவு நமக்கு ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி பூண்டுக்கு மேல் இருக்கக்கூடிய தோல் நல்லா நம்ம நீக்கிட்டு கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வெள்ளைப்பூண்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் 150 கிராம் வெள்ளைப்பூண்டை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 200 கிராம் இஞ்சிக்கு 150 கிராம் வெள்ளைப்பூண்டு நம்ம சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஒரு அரை மூடி லைம் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு இஞ்சி பூண்டு விழுது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கழுவி வெயிலில் காய வச்சுருந்த ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இஞ்சி பூண்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.